ஜிஎஸ்டியில் அட்வான்ஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் என்ட்ரிஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து நம்ம ஒருத்தருக்கு சேல் பண்ணுறோம் இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுவோம். இதே நீங்கள் ரொம்ப நாளாக அவங்க கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கும் போது என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பே பண்ணிட்டு நமக்கு எப்போ ப்ராடக்ட் தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துப்போம். அதே போல தான் சேல்ஸ்லையும் ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே அவங்க சேல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட பணம் கொடுத்துட்டு வேற ஒரு டேட்ல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம ரெசிப்ட்ல மெயின்டைன் பண்ணலாம். இதே ப்ராசஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது கீப் அப் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம பேமெண்ட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி என்ட்ரிஸ் எப்படி கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி பிரிண்ட் ஆப்ஷனுக்கு எடுத்துட்டு போறது அப்படின்னு தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கம்பெனில வந்து பாருங்க 8th ஜூலை அன்னைக்கு தீபிகா பிரைவேட் லிமிடெட் அட்வான்ஸ் அமௌண்ட் 20,000 ஃப்ரம் லீலா ட்ரேடர்ஸ் டுவர்ட்ஸ் சேல்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் பிரிண்டர். ஸோ பிரிண்டருக்கான அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க 20,000 வந்து அட்வான்ஸாக பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பேமெண்ட்டுக்குள்ளேயே நம்மளோட சேல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க நமக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு வவுச்சர்ஸ் போயிடுங்க. இப்போ நம்ம போட போற அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்து ரெசிப்ட். ஏன்னா நம்ம பணம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிப்ட் போடுறதுக்கு ஷார்ட்கட் கீ F6 கொடுத்து ரெசிப்ட் போயிடுங்க. அதே போல நம்ம போட போற மோட் வந்து என்ன பண்ண போறோம்னா சிங்கிள் என்ட்ரி மோட்க்கு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் Ctrl+H கொடுங்க, இல்லைன்னா மெனு யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் என்ட்ரி மோட்ல இருந்து சிங்கிள் என்ட்ரி மோட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் டேட். ஸோ F2 கொடுத்துட்டு நான் என்ன டேட்ல கொடுக்குறேன் அப்படின்னா 8/7 அன்னைக்கு. ஸோ இதை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பாருங்க எனக்கு பீரியட் வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. முதல்ல உங்க கரண்ட் பீரியட் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் பீரியட் வந்து 21 to 23 அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ அப்போ இது வந்து டேட் தப்பா இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, Alt F2 கொடுத்துட்டு 1/4/2023ல இருந்து எனக்கு 31/3/2024. ஸோ இதுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் தான் நான் போட போறேன். ஸோ நீங்க டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு முன்னாடியே பீரியடையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வவுச்சர்ஸ் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லா ப்ராசஸையும் முதல்ல என்ன பண்ணணும், மோட் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டேட் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோட டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th ஜூலை. இதை நான் கொடுத்துட்டேன். நீங்க நார்மலா ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் அட்வான்ஸ் பேமெண்ட் போடுறீங்க அப்படிங்கும் போது நம்ம நார்மல் ரெசிப்ட்ல போட முடியாது. ஸோ இதை அட்வான்ஸ் பேமெண்ட்டா நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போயிடுங்க. இல்ல அப்படின்னா ஷார்ட்கட் கீ Alt+J. ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணோம்னா நமக்கு சைட்ல வந்து பாருங்க ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதே போல அட்வான்ஸ் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல அட்வான்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணோம்னா நம்மளோட அக்கௌண்ட்டை சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நம்ம பேங்க் மூலியமா தான் வாங்குறோம் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பர்டிகுலர்ஸ்ல நம்ம பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணணும். என்னோட பார்ட்டி யாரு அப்படின்னா லீலா ட்ரேடர்ஸ். அவங்கள ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போல ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல வந்து பாருங்க ரெகுலர் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் டீலர் தான். என்னோட பார்ட்டி கிரியேட் பண்றேன். Alt+C கொடுத்துட்டு லீலா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட நேம் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும்ட்டு இல்லை. இது லெஜர் நேம் நம்ம கொடுக்கறது தான். அது நம்ம எப்படி வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அண்டர் வந்து சன்ட்ரி டெப்டாஸ். ஏன் டெப்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்க போகிற கஸ்டமர். அதனால நம்ம என்ன பண்ணணும், டெப்டாஸ் லிஸ்ட்டில் அவங்கள பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் என்டர் கொடுங்க. அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கலாம். அவங்க என்னோட சேம் ஸ்டேட்டே தான், அதனால ஸ்டேட் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. அதே போல் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் ரெகுலர் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ்க்கும் எஸ் தான். அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நமக்கு ஷோ பண்ணிடும். ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. பார்ட்டி நீங்க சூஸ் பண்ண உடனே பாருங்க அட்வான்ஸ் ரெசிப்ட் டீடைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடும். பிளஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலர்ஸ் அண்ட் பேமெண்ட் என்ன, அதுக்கான டாக்ஸ் என்னங்கிறது ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து பர்டிகுலர்ஸ்னு வந்தோடனே நம்ம சேல்ஸை தூக்கி வச்சிடக்கூடாது. நம்ம இப்போ எதுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லெஜருக்கு கிடையாது, ஐட்டம்க்கு. ஸோ அதை ஐட்டம்க்கு சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கீழே பாருங்க ரைட் சைட் கார்னர்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க ஷோ ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் கீ வந்து
Alt plus L. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா உங்களோட ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணும். அதுல நம்ம இப்ப எதுக்காக பேமெண்ட் வாங்குறோம் அப்படின்னா பிரிண்டருக்காக. ஸோ பிரிண்டர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே அட்வான்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கறது நமக்கு கேட்கும். ஸோ என்னோட பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000. 20,000 அப்படிங்கறத என்டர் பண்ண உடனே டாக்ஸ் வேல்யூ என்ன, ஜிஎஸ்டி வேல்யூ என்னங்கிறது ஷோ பண்ணுது. இது எனக்கு பர்சன்டேஜோட ஷோ பண்ணணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ் மாத்தணும் அப்படின்னா கான்ஃபிகர் ஆப்ஷன் போங்க. இதுல ஷோ ஜிஎஸ்டி ரேட்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனுக்கு நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணுங்க. அதே போல ஸ்டாக் ஐட்டமோட ரேட்டும் நான் வந்து ஷோ பண்ணணும், அதையும் நான் காட்டணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கும் நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு ஜிஎஸ்டி ரேட் மட்டும் ஷோ பண்ணா போதும், அந்த ஆப்ஷனுக்கு மட்டும் நான் எஸ் கொடுத்துறேன். ஸோ நார்மலா வந்து பாருங்க என்னோட பிரிண்டர் வேல்யூ என்ன, டாக்ஸ் ரேட் என்ன, அதுக்கான அமௌண்ட் என்னங்கிற பர்டிகுலர்ஸோட ஷோ பண்ணி காமிச்சிரும். ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இன்னும் 2-3 ஸ்டாக் இருக்கு அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாங்குறது அட்வான்ஸ் பேமெண்ட் தான். அட்வான்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. பில் நம்பர் வந்து நான் AD01 அப்படிங்கறத கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிடுறேன். இப்போ இந்த டிரான்சாக்ஷனை நம்ம சேவ் பண்றது எல்லாமே நார்மல் தான். இப்போ நான் சேவ் பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆப்ஷனை வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ Ctrl+P கொடுத்து நான் டைரக்டா பிரிண்ட்டுக்கு போறேன். இதுல நீங்க ப்ரிவ்யூ செக் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ரெசிப்ட் வவுச்சரை எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுமோ அதே போலதான் காட்டும். நம்ம பே பண்ண அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கான பிரிண்ட் ஆப்ஷன் இது கிடையாது. ஸோ அப்போ அந்த ஆப்ஷனுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மேல இருக்க அட்ரஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங். எஸ்கேப் கொடுத்துருங்க. கான்ஃபிகர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல செகண்ட் ஆப்ஷனா பாருங்க, பிரிண்ட் ஜிஎஸ்டி அட்வான்ஸ் ரெசிப்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு என்டர் பண்ணிட்டு உங்க செட்டப்பை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ப்ரிவ்யூ செக் பண்ணீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கான டீடைல்டோட உங்களுக்கு வியூ ஆகும். நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட், அதுக்கான டாக்ஸ் வேல்யூ எவ்வளோ, பேலன்ஸ் பேமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். ஜஸ்ட் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். வெளியில வந்துட்டு எனக்கு பிரிண்ட் வேணும்னா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நான் சேவ் பண்ணிடுறேன். என்னோட டிரான்சாக்ஷன் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா ரெசிப்ட் யூஸ் பண்ணும் போது நார்மலா நம்ம யூஸ் பண்ணாம, ஏன்னா டாக்ஸ் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த டீடைல்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கும் தான் நம்ம டாக்ஸ் வாங்கணும். நார்மல் ரெசிப்ட்ல போட்டீங்கன்னா அந்த மாதிரி நம்மளால கலெக்ட் பண்ணி காட்ட முடியாது. அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த மாதிரி ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அட்வான்ஸ் ரெசிப்டா நம்ம மெயின்டைன் பண்றோம். இதுக்கான ரிப்போர்ட் செக் பண்றதுக்கு நம்ம நார்மலா வந்து GSTR 1ல தான் செக் பண்ண போறோம். ஏன் நான் GSTR 1ல செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வாங்கியிருக்கிறது அட்வான்ஸ் ரெசிப்ட். ரெசிப்ட்னா என்ன அர்த்தம், நம்ம சேல் பண்றதுக்காக அந்த பார்ட்டி நமக்கு கொடுத்த அமௌண்ட். ஸோ அப்ப நமக்கு சேல் பண்ண எல்லா டிரான்சாக்ஷனும் ஷோ பண்ற ரிப்போர்ட் என்னன்னா GSTR 1 தான். நீங்க நார்மலா எப்பயும் போல Alt G கொடுத்துட்டு GSTR 1 ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் GSTR 1ங்கிறத சூஸ் பண்ணிடுறேன். என்டர் பண்ணோன்னே எனக்கு அந்த கேட்டகரி எல்லாமே ஷோ பண்ணிடும். இதுல உங்களோட பீரியட் கொடுங்க. 1st ஜூலைல இருந்து எனக்கு 31st ஜூலை வரலும் எனக்கு ஷோ பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், 31st ஜூலை வரலும் கொடுத்து நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணோன்னே இப்போ நம்ம போட்ட டிரான்சாக்ஷனுக்கான ரிப்போர்ட் எங்க ஷோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் லயபிலிட்டிங்கிற கேட்டகரியில வரணும். அதாவது அட்வான்ஸ் ரிசீவ்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள தான் நமக்கு வரணும். ஆனா எனக்கு ஏன் இங்க ஷோ பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பர்டிகுலர் இந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. அதாவது பாருங்க, இந்த நாட் ரெலவென்ட் ஃபார் திஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாருங்க அட்வான்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கரெக்டா எனக்கு வந்துருச்சு. அப்ப இங்க கரெக்டா வந்தது ஏன் இந்த பர்டிகுலர் GSTR 1 ரிப்போர்ட்ல ஃபைல் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கம்பெனிக்கான டிரான்சாக்ஷன்ல அட்வான்ஸ் ரெசிப்ட நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி எந்த பெர்மிஷனும் நம்ம கொடுக்கல. அதனாலதான் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் இந்த GSTR 1ங்கிற ரிப்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. சோ அந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. உங்களோட கம்பெனி ஃபியூச்சர்ஸ்ல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணுங்க, F11 கொடுத்துருங்க. இதுல வந்து பாருங்க செட் அண்ட் ஆல்டர் கம்பெனி GST ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா ஒரு காமன் ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கான HSN கோட் GST ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே இடத்துல இந்த இடத்துல பாருங்க அடிஷனல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எனக்கு ஷோ GST அட்வான்சஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனுக்கு நீங்க எஸ் கொடுத்து என்டர் பண்ணுங்க.
என்டர் பண்ணோன்னே இந்த டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றதுக்கான பெர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட் இன்னொரு தடவை என்டர் பண்ணீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் நீங்க பண்ற மாடிஃபிகேஷன் எந்த டேட்ல இருந்து சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணணும்னு கேட்கும். எனக்கு வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்தே பண்ணணும், அதாவது கம்பெனியோட ஸ்டார்டிங் இயர்ல இருந்து. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், 1/4 அப்படிங்கறத கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆல்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்க டிரான்சாக்ஷன்லயே ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கேட்கும். அதுல வந்து நீங்க யூ பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். எனக்கு நார்மலா வந்து பாருங்க செலக்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேக்குதுங்களா. ஸோ ஒய் கொடுத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ல மட்டும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னோட மாஸ்டர்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் வவுச்சர்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே எனக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா யூ பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பாருங்க எல்லா வவுச்சர்ஸ்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இப்போ உங்களோட ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்க. ஆல்ட் ஜி கொடுக்குறேன். என்னோட GSTR1 ரிப்போர்ட்டை நான் சூஸ் பண்றேன். GSTR1 அப்படிங்கறத என்டர் பண்ணுங்க. உங்களோட பீரியட் கொடுங்க. 17ல இருந்து 31/7 வரைக்கும் வேணும். கொடுத்து நீங்க என்டர் பண்ண உடனே இப்போ நம்ம போட்ட இந்த டிரான்சாக்ஷன் வந்து பாருங்க என்னோட பர்டிகுலர் ஃபைல்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதாவது டாக்ஸ் லயபிலிட்டியில நான் சொன்ன கேட்டகரிக்குள்ள வந்துருச்சு. என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட், எவ்வளோ பர்சன்டேஜ், அதே போல டாக்ஸபிள் அமௌண்ட் என்ன, என்னென்ன டாக்ஸ் நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட எந்த டிரான்சாக்ஷன் அட்வான்ஸ் ரெசிப்டை வேணாலும் டாக்ஸ் லயபிலிட்டிக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி உங்களோட கம்பெனி ஃபியூச்சர்ஸை நீங்க ஆல்டர் பண்ணணும். அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாம நீங்க இந்த ரிப்போர்ட் குள்ள வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த கேட்டகரிக்குள்ள அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது நீங்க பர்ச்சேஸுக்காக போடுற பேமெண்ட் என்ட்ரியா இருந்தாலும் சரி, சேல்ஸுக்காக போடுற ரெசிப்ட் இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் பேமெண்ட் ஜிஎஸ்டி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி ஃபியூச்சர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். இப்போ நான் பார்ட்டி கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசீவ் பண்றதை மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே போல அதுக்கான ரிப்போர்ட் மட்டும்தான் செக் பண்ணிருக்கேன். இப்போ அந்த பார்ட்டி கிட்ட நான் சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பேமெண்ட்டோட அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் முதல்ல நம்ம சேல்ஸ் டிரான்சாக்ஷன் என்ன டேட்லன்னு பார்த்துடலாம். இப்போ இதுல வந்து பாருங்க 9th ஜூலை அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம். பிரிண்டர் 8 குவான்டிட்டி, ரேட் வந்து 6500க்கு நம்ம கொடுக்குறோம். அதே போல அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கு எப்பயும் போல வவுச்சர்ஸ் போயிடுங்க. நம்ம இப்போ பண்றது சேல்ஸ், அதனால சேல்ஸ் வவுச்சர் ஓபன் பண்ணுங்க. ஷார்ட்கட் கீ F8. ஸோ நான் இதை கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அவங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டேட் எல்லாமே நம்ம கொடுத்துடலாம். டேட் வந்து என்னன்னா 9th ஜூலை அன்னைக்கு. ரெஃபரன்ஸ் நம்பர் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா SA01 அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்து என்டர் பண்ணுங்க. பார்ட்டி நேம்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட லீலா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டியை சூஸ் பண்ணுங்க. என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அவங்களோட லெட்ஜர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சேல்ஸ் லெஜர். இந்த சேல்ஸ் லெஜர் காமன் தான். ஸோ காமனாக நீங்கள் என்ன பண்ணுங்க, சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸபிள் சேல்ஸ் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க சேல்ஸ் அக்கௌண்ட்ல. இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட இருக்க சேல்ஸ் அக்கௌண்ட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம கிரியேட் பண்றது நார்மல் தான். இப்போ நான் ஆல்ட்ரா ஆப்ஷன்ல காட்டுறேன் பாருங்க. எப்பயும் போல சேல்ஸ் அப்படிங்கிறதுல சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதே போல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் தான். HSNO ஜிஎஸ்டி ரேட்டோ நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க போறது இல்லை. ஏன்னா என்னோட ஸ்டாக்ல நான் ஜிஎஸ்டி ரேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ டைப் ஆஃப் சப்ளைல மட்டும் குட்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு லெஜரை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஐட்டம் என்ன அப்படின்னா பிரிண்டர். ஸோ பிரிண்டர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிடுறேன். எவ்வளோ குவான்டிட்டினா 8 குவான்டிட்டி, ரேட் வந்து 6500. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 52000. ஸோ அப்ப அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு டாக்ஸும் கால்குலேட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ இதை என்டர் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரே ஸ்டேட்டுக்குள்ள தான் சேல் பண்ணியிருக்கோம். அப்ப அவங்களுக்கு நம்ம CGSTயும் SGSTயும் பே பண்ணணும். CGSTங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். அதே போல எனக்கு என்ன ஆகணும், SGSTயும் கால்குலேட் ஆகணும். ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டாக்ஸ் எவ்வளோங்கிறதும் கால்குலேட் ஆயிடும். டோட்டல் பேமெண்ட் என்னங்கிறதும் கால்குலேட் ஆயிடும். இப்போ நான் இதுல இவே பில் ஜென்ரேட் பண்ண போறது கிடையாது. ஸோ நோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. நமக்கு பில் டீடைல்ஸ் ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதுல நம்ம ஓவராலா அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வேண்டியது 61,360 rupees. ஆல்ரெடி அவங்க நம்ம கிட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பேமெண்ட்டுக்கு டாக்ஸும் நமக்கு கால்குலேட் ஆகி வச்சிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க பேர்ல இப்போ புதுசா கிரியேட் ஆகிறதுக்கான நம்பரும் கிரியேட் ஆயிருக்கும். பிளஸ் அவங்க ஏதாவது பேமெண்ட் அட்வான்ஸா கொடுத்திருந்தாங்கன்னா அந்த பில்லும் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பில்லை சூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து ஓவரால் அமௌண்ட் கிடையாது. அவங்க பே பண்ணது 20,000 தான். ஸோ 20,000 அப்படிங்கறத மட்டும் என்டர் பண்ணிட்டு அடுத்த நியூ ரெஃபரன்ஸ்ல தான் பேலன்ஸ் பில் நம்பரை நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ 5 அப்படிங்கிற பில் நம்பர்லயே நான் என்ன பண்றேன், பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துறேன். என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் டேட் காட்டும். என்ன டேட்ல டிரான்சாக்ஷன் போட்டோம் அப்படிங்கிறது.
இதுல வந்து இந்த ஜூலை மந்த் சூஸ் பண்ணுங்க. ஜிஎஸ்டி ரேட் எல்லாமே ஷோ பண்ணிடும். ஜஸ்ட் என்டர் மட்டும் பண்ணிடுங்க. கொடுத்து உங்களோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கான ரிப்போர்ட்டும் செக் பண்ணணும். அதே போல எனக்கு இவே பில் வேண்டாம், நோ கொடுத்துட்றேன். ரிப்போர்ட் செக் பண்றதுக்கு Alt G கொடுங்க. இதுல வந்து நம்ம GSTR 1 தான் செக் பண்ண போறோம். GSTR 1 சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட பீரியட் கொடுத்துருங்க. ஸோ பீரியட் வந்து 1st ஜூலைல இருந்து 31st ஜூலை வரலும் எனக்கு வேணும். இப்போ இதில் நார்மலாக வந்து பாருங்க, நமக்கு டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்ற அந்த கேட்டகரியில இருந்து அமௌண்ட் எனக்கு எங்கே சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B2B இன்வாய்ஸ்க்கு மாறிடும். அதாவது நீங்க சேல்ஸ் பண்ண அந்த கஸ்டமர் ஜிஎஸ்டி டீலரா இருக்காங்க அப்படின்னா B2B இன்வாய்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிடும். அதே கஸ்டமர் வந்து கன்சியூமரா இருக்காங்க, அந்த கன்சியூமர் வந்து வேற ஸ்டேட்ல இருக்காங்க அப்படிங்கும் போது B2C லார்ஜ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்ல சேம் ஸ்டேட்ல கன்சியூமரா இருக்காங்க அப்படின்னா B2C ஸ்மால் இன்வாய்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிடும். இந்த 3 ரிப்போர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டுக்கு தான் உங்களோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மூவ் ஆகும் ஒன்ஸ் நீங்க சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போ இதே வந்து நான் சேல் பண்ணாம அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது டாக்ஸ் லயபிலிட்டில தான் ஷோ பண்ணி காட்டும். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு பார்ட்டிகிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாதிரி என்னோட டிரான்சாக்ஷன் கொடுக்கும். அதாவது நம்ம கிட்ட ப்ராடக்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இப்போ இதுல வந்து பாருங்க, தீபிகா பிரைவேட் லிமிடெட் 10th ஜூலை அன்னைக்கு purchase the following goods from ND Traders who is registered dealer from Tamil Nadu and he charged central and state tax. ஸோ அப்போ நம்ம ND Traders கிட்ட என்ன பண்ணியிருக்கோம்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவங்க நம்ம கிட்ட இல்லை, புதுசாக தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஜூலை. ஸோ 10th ஜூலை கொடுத்துருங்க. இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால பர்ச்சேஸ் வவுச்சருக்கு போயிடுங்க. ஸோ பர்ச்சேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பரும் கொடுத்துக்கலாம். எங்கிட்ட இன்வாய்ஸ் நம்பர் இல்லை, டேட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டே தான். ஸோ நான் 10th ஜூலை அப்படிங்கிறதே நான் கொடுத்துட்றேன். பார்ட்டி நேம் நம்ம கிட்ட இல்லை, நான் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன் ND Traders. ஸோ என்ட்ரி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து அவங்க நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், ஏன்னா அவங்க கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ சேம் ஸ்டேட்டு தான், தமிழ்நாடுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுங்கிறதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அவங்களோட பேன் அண்ட் ஜிஎஸ்டி நம்பரு நம்ம கொடுத்துடலாம், ஏன்னா ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ரெகுலர் டீலர் தான், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட்டருக்கு எஸ் கொடுத்துருங்க. ப்ளஸ் அவங்களோட டிரான்ஸ்போர்ட் ஐடி நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். ஸோ கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அவங்களோட லெட்ஜரை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பர்ச்சேஸ் லெட்ஜர். இது வந்து நம்ம காமன் பர்ச்சேஸ் தான். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், என்னோட பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் தான். எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி 6000 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 100 குவான்டிட்டி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இவங்க நம்ம கிட்ட இருந்து டாக்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, CGST ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. அதே போல SGST, ஏன்னா நம்ம சேம் ஸ்டேட்ல பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இவே பில் கிடையாது. ஸோ கொடுத்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கு நான் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம கிரியேட் பண்ண போகிறதுக்கு நமக்கு ஸ்டாக் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு இதுக்கான ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 2A ரீகன்சிலேஷன்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட, அதாவது இந்த பர்ச்சேஸ்க்கு முன்னாடி போட்ட டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து இப்போ அட்வான்ஸ் எந்த டேட்ல வாங்கினோமோ, அதாவது எந்த மந்த்ல நம்ம வாங்கினோமோ அதே மந்த்ல அவங்க சேல்ஸ் பண்ணதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கறத போட்டாச்சு. இப்போ இதே வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் நமக்கு 1 மந்த் பிஃபோரா கொடுத்துருக்காங்க, ஆனா சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் மந்த்ல தான் பண்றாங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்க போறோம். நம்ம டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 20th ஜூலை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, லீலா ட்ரேடர்ஸ் கிட்ட 1 lakh rupees அட்வான்ஸா வாங்கியிருக்கோம். என்ன ப்ராடக்ட்டுக்காக அப்படின்னா பிரிண்டர் வாங்குறதுக்காக. ஸோ அதே போல 21st அன்னைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, திரும்ப ஒரு 50,000 நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சேம் அதே பிரிண்டருக்காக, அதுக்கான நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 அட்வான்ஸ் அமௌண்ட்டுமே நமக்கு ஜூலை மந்த்ல நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். ஆனா அவங்க சேல் பண்றது எப்போ அவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா ஆகஸ்ட்ல தான் அவங்க நம்ம கிட்ட இருந்து வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷனை எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரெசிப்ட் போடணும். ஸோ ரெசிப்ட் போடுறது வந்து நார்மலா பழைய டிரான்சாக்ஷனுக்கு எப்படி போட்டோமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரெசிப்ட் போயிடுங்க. ஷார்ட்கட் கீ வந்து F6.
ஸோ F6 கொடுத்து நான் ரெசிப்ட் வவுச்சர் ஓப்பன் பண்ணிட்டு டேட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 21st ஜூலை அன்னைக்கு. ஸோ 21st ஜூலை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம மாற்றணும். ஸோ ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அக்கௌண்ட் மூலியமான பேங்க் மூலியமா தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பார்ட்டி யாரு அப்படின்னா லீலா ட்ரேடர்ஸ். ஸோ என்டர் பண்ணோம்னா அவங்களோட பர்டிகுலர்ஸ் கொடுக்க சொல்லும். இப்போ நம்ம பண்ண போறது ஸ்டாக்குக்கு தான். ஸோ ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டு பிரிண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1 lakh rupees. ஸோ 1 lakh rupees கொடுத்தீங்கன்னா அதுல அமௌண்ட் தனியா எடுத்துக்கும், பிளஸ் டாக்ஸ் அமௌண்ட்டையும் தனியா பிரிச்சிடும். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துறேன். இப்போ நம்ம வாங்குறது என்னன்னா அட்வான்ஸ் அமௌண்ட். பில் நம்பர் அவங்களே கொடுத்துருந்தாங்க ADV 02. ஸோ இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கான என்ட்ரியை நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை என்டர் பண்ணுங்க. செக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து திரும்ப நம்ம ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்கோம். டேட் வந்து அதே 21st அன்னைக்கே தான். ஸோ ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. அட்வான்ஸ் ரெசிப்ட். ஸோ இதை கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து என்னன்னா பேங்க் மூலியமா தான் கலெக்ட் பண்ணிக்கிறோம். பார்ட்டி லீலா ட்ரேடர்ஸ். சேம் இந்த மோட் வந்து ஸ்டாக் ஐட்டம்க்கு சேஞ்ச் பண்ணுங்க. பிரிண்டர் சூஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து 50,000. ஸோ 50,000 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூ என்ன, டாக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பில் கேட்கும். ஸோ நான் ADV 03 அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆகஸ்ட்ல பண்ண போற அந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கான ரிப்போர்ட் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா நார்மலா எப்பயும் நம்ம பார்த்த மாதிரி GSTR 1ல போயிட்டு டாக்ஸ் லயபிலிட்டியில என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். Alt G கொடுங்க. இதுல வந்து GSTR 1 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பீரியட் கேட்கும். 1st ஜூலைல இருந்து 31st ஜூலை வரல வேணும். இதுல வந்து பாருங்க நமக்கு டாக்ஸ் லயபிலிட்டியில நம்ம பே பண்ண டோட்டல் அமௌண்ட், அதுல டாக்ஸபிள் வேல்யூ என்ன, எவ்வளோ டாக்ஸ் CGST SGSTல கால்குலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு செப்பரேட்டா வியூ பண்ணி காமிச்சிடும். இது ஏன் ரெண்டு விதமா காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா இது பர்சன்டேஜ் வியூ தான். ஸோ நீங்க Alt F1 கொடுத்தீங்க அப்படின்னா அது ஹைட் ஆயிடும். சிங்கிள் அமௌண்ட் தான். ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வாங்கியிருக்க அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கான டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட நார்மல் சென்ட்ரல் டாக்ஸ் அண்ட் ஸ்டேட் டாக்ஸுக்கு மாற்றணும். அட்வான்ஸ் என்ட்ரியில இருந்து நம்மளோட நார்மல் லெஜருக்கு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம மாத்துறதுக்காக ஒரு ஜேர்னல் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் வவுச்சர் போயிடுங்க. டேட் கொடுத்துக்கோங்க. என்னைக்கு நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கினோமோ அதே டேட்ல தான் அட்ஜஸ்ட் பண்றோம். அடுத்தது நம்மளோட ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. Alt J கொடுத்துருங்க. டைப் ஆஃப் டியூட்டியில GSTங்கிறத சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ண போற அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் டாக்ஸ் லயபிலிட்டி தான். சரிங்களா? ஏன்னா இது வந்து சேல்ஸ், நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் இது வந்து உங்களுக்கு லயபிலிட்டி சைட்ல இருக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரெசிப்ட், அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான ரெசிப்ட் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓவரால் அமௌண்ட்டை ஒரு அசெட் லெஜர்ல வச்சு தான் நம்மளோட லெஜர்ல இருந்து மைனஸ் பண்ண போறோம். ஸோ அந்த அமௌண்ட் என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். அதாவது ஓவரால் டாக்ஸ் வேல்யூ என்னன்ட்டு. என்னோட ரிப்போர்ட்ல இருந்து நான் எடுத்தது டோட்டல் டாக்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,881 rupees. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் CGSTல இருந்தும் SGSTல இருந்தும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓவரால் அமௌண்ட்டை ரெண்டா டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம CGST SGST ரெண்டுலையும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், டிவைடட் 2 கொடுத்துறேன். அப்போ எனக்கு ஒவ்வொரு சிங்கிள் லெஜர்லையும் எவ்வளோ அமௌண்ட் வைக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஓவரால் அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னோட அசெட் லெஜர்ல வச்சு நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ Alt C கொடுத்துட்டு டாக்ஸ் ஆன் அட்வான்ஸ் அப்படிங்கிற லெஜர்ல மாத்தி விடுறேன். ஸோ அந்த லெஜர் கொடுத்துக்கோங்க. இதுக்கான அண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட். ஸோ கரண்ட் அசெட் அப்படிங்கறது சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இப்போதைக்கு நமக்கு டெம்பரவரி அசெட்டா தான் இருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து நார்மலா வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,801.36. ஸோ இதை நான் கொடுத்துட்றேன். இதுக்கான கிரெடிட் லெஜர்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கிரெடிட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் CGST. ஸோ டாக்ஸ் வேல்யூ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை தான் நான் கொடுக்க போறேன். எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,440 rupees.68. ஸோ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எல்லாமே எனக்கு SGST. ஸோ SGSTல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க.
ஸோ இப்போ எனக்கு அந்த ஓவரால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டிலையும் எனக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்க போகிறது இல்லை, நோ கொடுத்துட்டு என்னோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நார்மலாக இந்த மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டேக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதே ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 என்ட்ரி நீங்க கிரியேட் பண்ணாலும் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓவரால் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த டிரான்சாக்ஷன் செட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ சேல்ஸுக்கு வந்து நார்மலாக எப்பயும் போல் சேல்ஸ் வவுச்சர் போயிடுங்க. டேட் எப்போ அப்படின்னா 1st ஆகஸ்ட் அன்னைக்கு தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்பயும் போல் நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர், பார்ட்டி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். SC07 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். டேட் வந்து 1st ஆகஸ்ட் தான். பார்ட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலா ட்ரேடர்ஸ். ஸோ லீலா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்களோட லெட்ஜர் டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து காமன் சேல்ஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், சேல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர். ஸோ பிரிண்டர் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ 40ங்கிறது கொடுத்துட்றேன். ரேட் வந்து நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணுறோன்னா 6,500 ருபீஸுக்கு. ஸோ இவங்களுக்கான டேக்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சிஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் எனக்கு எஸ்ஜிஎஸ்டியும் கால்குலேட் ஆகணும். ஸோ இதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதில் நம்ம இவே பில் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட அட்வான்ஸ் பில்லை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் ஒரு பில்லை தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பில்லை மட்டும் என்டர் பண்ணால் போதும். அமௌண்ட் வந்து இங்கே 3 lakhsன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணுங்கள் 1 lakh ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 lakh தான் நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருந்தோம். அடுத்தது நியூ ரெஃபரன்ஸில் பேலன்ஸ் இருக்க எல்லா அமௌண்ட்டுமே ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நம்ம சேல்ஸுக்கு என்ன இன்வாய்ஸ் கொடுத்துருந்தோமோ அதே நம்பரை நான் ரெஃபரன்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ அதே போல் நம்மளோட டேக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது காட்டும். இதில் நான் ஓவராலாக 2 அமௌண்ட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு 2 அமௌண்ட்டையுமே காமிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. டேக்ஸ் வேல்யூ மட்டும் என்ன பண்ணுங்க 1 lakh rupees சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துட்டு என்னோட டிரான்சாக்ஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். Alt G போயிடுங்க. இதில் GSTR 1 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போட்ட என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்தோடது. இப்போ இது வந்து பாருங்கள், இந்த டிரான்சாக்ஷன் எனக்கு ஜூலை மந்தில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஈவன் இதில் வந்து இந்த டேக்ஸ் லயபிலிட்டியில் அட்வான்ஸ் என்ட்ரி இருக்கும், அதனால நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட டிரான்சாக்ஷனோட ரிப்போர்ட் செக் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் மந்த் போயிடுங்க. ஸோ 1st ஆகஸ்ட்லேருந்து 31st ஆகஸ்ட் வரலும் வேணும். ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா B2B இன்வாய்ஸ், அதாவது நம்ம டேக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, அதனால B2B இன்வாய்ஸுக்கு எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே போல அவங்களோட ஓவரால் டாக்ஸபிள் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,60,000. ஓகேங்களா, இதில் வந்து பாருங்க எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் எனக்கு 84,745 ருபீஸ்ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது என்னன்னா ஆல்ரெடி அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் 1 lakh இருக்கு பார்த்தீங்களா, இந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷன் அப்போ அந்த பில்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணும் போது 1 lakhல இருந்து எனக்கு டாக்ஸ் அமௌண்ட் போக பேலன்ஸை தான் பார்ட்டியோட வேல்யூக்கு எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி எடுக்கும் போது 2,60,000ல இருந்து 84,000 சம்திங் என்ன பண்ணிடுச்சு மைனஸ் பண்ணி பார்ட்டி பேலன்ஸ் டாக்ஸபிள் வேல்யூ இவ்வளோ இருக்கு, அதே மாதிரி டாக்ஸ்லயும் அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ தரணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு கிரியேட் ஆயிடும். அட்வான்ஸ் பில்லில் நான் ஒரு பில்லை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் 2 பில்லையுமே அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணி டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாம இருந்திருந்தோம்னா எனக்கு இந்த டாக்ஸ் லயபிலிட்டியில தான் ஷோ பண்ணணும். ஆனா அது இந்த மந்த்ல வராது, அதுக்கு போன மந்த் அதாவது ஜூலை மந்த் ரிப்போர்ட்ல தான் உங்களுக்கு அது அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கும். அது எனக்கு கரெக்டா இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆகஸ்ட் மந்த் ரிப்போர்ட்ல அது ஷோ பண்ணி காமிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷனுமே 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினா அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை நெக்ஸ்ட் மந்த் நான் சேல் பண்ணும் போது தான் அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ்
இப்போ கஸ்டமர் வந்து அவங்க பே பண்ண அட்வான்ஸ் பில்ல கேன்சல் பண்றாங்க அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோட டிரான்சாக்ஷன்ல வந்து பாருங்க, நம்ம ஒரு பில்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1 ஆகஸ்ட் அன்னைக்கு ஆல்ரெடி பே பண்ண இன்னொரு 3 பில் 22 அன்னைக்கு பே பண்ண அந்த பில்ல வந்து என்ன பண்றதா சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சல் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த பில்ல கேன்சல் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜர்னல்ல தான் வந்து டாக்ஸ டிக்ரீஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி போடும்போதே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓவரால் டாக்ஸ தான் நம்ம இன்கிரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த டாக்ஸ் அமௌண்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஜர்னல் போயிடுறேன். ஸோ எப்பயும் போல டேட் குடுத்துக்கோங்க. 1 ஆகஸ்ட் அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட் அட்ஜஸ்ட்மென்ட் ஆப்ஷன நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ட் ஜே குடுத்துட்டு ஜிஎஸ்டி சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ண போறது டாக்ஸ் லயபிலிட்டியை டிக்ரீஸ் பண்ண போறோம். ஸோ டிக்ரீஸ் டாக்ஸ் லயபிலிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஸோ கேன்சல் ஆப்ஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ரெசிப்டை நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஸோ கேன்சலேஷன் ஆஃப் அட்வான்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டாக்ஸ் லெட்ஜரை தான் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் என்னோட சிஜிஎஸ்டி லெட்ஜரை சூஸ் பண்றேன். டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கறது நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து 50,000க்கு டாக்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஆல்ரெடி ரெசிப்ட்ல நம்ம போட்டிருப்போம். ஓவரால் டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,627.12 rupees. ஸோ இதை நம்ம ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3,813.56. ஸோ அந்த அமௌண்ட் தான் நம்ம சிஜிஎஸ்டி ரெண்டா தான் நம்ம கட்டியிருக்கோம். அதனால ரெண்டா பிரிச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 3,813.56 என்டர் பண்ணிக்கோங்க. அதே போல டெபிட்ல எனக்கு எஸ்ஜிஎஸ்டி. ஸோ எஸ்ஜிஎஸ்டியும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் தான். ஸோ 3,813.56 கொடுத்து என்டர் பண்ணுங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை எந்த லெட்ஜர்ல இருந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி டாக்ஸ் ஆன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த லெட்ஜர்ல இருந்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ டாக்ஸ் ஆன் அட்வான்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த ஓவரால் அமௌண்ட் என்னவோ அது நமக்கு கால்குலேட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட டாக்ஸ் அமௌண்ட்டை டிக்ரீஸ் பண்ற ப்ராசஸும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எதுவும் கொடுக்க போறது இல்லை. நோ கொடுத்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அட்வான்ஸ் என்ட்ரியை நம்ம போடுற மாதிரியே என்ன பண்ணலாம்னா கேன்சலேஷனும் பண்ணலாம். ஸோ உங்களோட டிரான்சாக்ஷன் போடும்போது பார்ட்டி கொடுத்து அட்வான்ஸ் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன், டாக்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.